ஹே காய்ஸ், என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 டேஸ்க்கு மேலே வந்து நான் சென்னையில் இருந்துட்டேன். ஐ திங்க் 9 to 10 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் சென்னையில் இருந்துட்டேன். இன்றைக்கி வந்து நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. ஏன் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்கன்னு, நான் குளிக்கலை. அது இல்லாமல் வந்துட்டு நான் தூங்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியல. வெளியில் போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தோம். நான் வெளியில் போனேன், ஆனால் என்னால் vlog எடுக்க முடியல. ரீசன் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. பட் எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியல. அப்புறம் சரி ஓகே கிளம்புறத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். ஆக்சுவலாக நான் கிளம்புறேன், எங்கள் அம்மா போகிறேன்னே சொல்லிகிட்டே இருக்காங்க. கஷ்டமாக இருக்குது. வந்து நான் நிறையா ஷாப்பிங் பண்ணேன். செப்பல், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் வாங்கினேன். ஸோ வந்துட்டு இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. எனக்கு 9:30க்கு வந்துட்டு போர்டிங் பாயிண்ட்டு. பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வரும்போது ட்ரெயினில் வந்தால் போகும்போது பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய போர்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மடிப்பாக்கமா இல்லை வேளச்சேரி, அது என்னோடய போர்டிங் பாயிண்ட்டு. ஸோ நான் வந்து கிளம்ப போகிறேன். நான் குளிக்கலை, ஒன்றும் பண்ணல. ஓகே இன்ட்ரோ எடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அது இல்லாமல் நான் மாடியில் தான் முக்கால்வாசி டைம் இருப்பேன். என் ஸ்டோரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஈவினிங் டைம் ஆனால் இங்கே நல்லாயிருக்கும் மாடியில் சுற்றி மரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன்செட் தெரியுமான்னு தெரில. ஸோ வந்துட்டு நான் கிளம்ப போகிறேன். அண்டு வீடியோ ஒரு ட்ரெயினில் வந்தேன்ல, அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என் ஹேர் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. ஹேருக்கு தான் ஆக்சுவலாக அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹேபிட் மாதிரி. எப்படி எல்லோரும் வந்துட்டு எல்லோரும் க்ரௌடெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி யாராவது நம்மளை பார்க்குற மாதிரி இருந்தாச்சு, நீங்கள் என்ன ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கே அறியாமல் நீங்கள் பண்ணுவீங்க. அது மாதிரி நான் பண்ணுறதா இது. ஆக்சுவலாக இது வந்து நான் செமினார் எடுக்கும்போது இப்படி தான் பண்ணுவேன். காலேஜில் முடி பிடிச்சி இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். அது வந்து எனக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் இப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் எதுவுமே பண்ணலையே, இப்போ வந்து நான் நார்மலாக தானே எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் வந்துட்டு vlog எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு போடலான்ட்டு வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். லாங் வீடியோவில் என்னடா சொல்கிறேன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் சொல்ல வந்திருக்கேன். என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். 3 hours ஒர்க் பண்ணால் போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா, ஜஸ்ட் நீங்கள் வந்து 3 hours உட்காந்து உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாவே போதும், நீங்கள் 3 hoursல ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னு எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணலாம். 100% ட்ரஸ்டபிள் ஜாப். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்டிஃபைடு உங்ககிட்ட இருக்கிறனால யாரும் பயப்பட வேண்டாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் வைஸ் வந்துட்டு இவங்க வந்து குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக கைட் பண்ணி ஈஸியாக நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்டு உங்களுக்கு வந்து இந்த ஜாபில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஒரு முக்கிய குறிப்பு, இந்த பிஸ்கெட் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். 30 rupeesன்னு நினைக்கிறேன், 2 தான் இருக்கும். ஆனால் இந்த பிஸ்கெட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கேயாச்சும் சின்ன ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்துட்டு இன்ஸ்டாமார்ட், ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் இந்த பிஸ்கெட் இருக்கும். சீரியஸாக எல்லா நட்ஸு எல்லாமே போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட்டான பிஸ்கெட். ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சு கிளம்பியாச்சு. பேக் எல்லாமே வந்தது ஒரு பேக், ஆனால் கொண்டு போகிறது 3 பேக்காக வந்துருச்சு. ஸோ வந்து ஓலா புக் பண்ணது நானுங்கிறனால என்னால் எடுக்க முடியல. எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து வெளில கிளம்பியாச்சு. ஓலாவும் புக் பண்ணியாச்சு. அப்படியே நாங்கள் போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல் டிராஃபிக். தென் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கிட்ட இறங்கி அங்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆமாம் பாய், டாட்டா, சீக்கிரம் வரேன். ஃபீல் பண்ணுறியா? சரி வந்துடுறேன். எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பார்த்தியா? பார்த்தீங்கன்னா எனக்கு சீரியஸாக இந்த பஸ் ட்ராவல் பிடிக்கவே இல்லை. ஏறும்போதே சண்டை. அதுலாம் பார்த்தீங்கன்னா L6 வந்துட்டு புக் பண்ணும்போது தனி சீட்டாக காமிச்சிது. ஆனால் இப்போ பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சீட்டாக இருக்குது. யார் வருவாங்கன்னு தெரியல. எனக்கு தலை வலிக்குது. எனக்கு சீரியஸாக கோவத்தில் அதையே வந்துடும். கோவப்பட்டேன்னா ரொம்ப அழுவேன். நல்லா புக் பண்ணி வச்சுருக்காங்க வேணும்னு. நான் கேட்டேன், எனக்கு தனி சீட்டு தான் வேணும் அப்படின்ட்டு. தனி தான் சொன்னாங்க. உள்ளே வந்து பார்த்தா L6ங்கிறது இங்கே 2 berth இருக்குது. கடுப்பாக இருக்குது. மற்றபடி பஸ்ஸெல்லாம் சூப்பர் பர்ஃபெக்ட் தான். ஆனால் இந்த டிக்கெட் புக் பண்ணுற விஷயத்தில் இப்படியே இருக்குது. இது அந்த ஹெட்செட்டு ஆடியோ ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஏசி சவுண்டு கேட்டுகிட்டே இருந்ததுனால நானே பேசிக்கிட்டு இருந்தேன் தனியாக. அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க, நான் வாட்டுக்கு இருப்பேன். என்ன நடக்குதா பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹெட்ஃபோன் மாதிரி ஒன்று கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நானும் ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் ஆப்ரேட் பண்ணி பார்த்தா சாங்ஸ்ன்னு இருந்தது. அதை பார்த்தா ஒரு சாங்கும் இல்லை. சரி படம் தான் இருக்குதுன்னு பார்த்தா படமும் அவ்வளோ நல்லா இல்லை. ஒரு சில படம் தான் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறது, பைத்தியம் மாதிரி தனியாக உட்காந்துட்டு தனியாக புலம்பிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சீரியஸ்லி வெறுத்துட்டேன். தயவு செஞ்சு நான் புக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே புக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ட்ரெயின்லேயே சீரியஸாக சொல்லணும்னா ட்ரெயின்லேயே வந்துட்டு போயிருப்பேன். எனக்கு ஏதோ ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கும்ல, அப்படி ஃபீல் ஆகுது. இந்த கண்டக்டர் இவங்களாம் கொஞ்சம் பார்த்தோன்னே கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலே என் கண்ணெல்லாம் கலங்கும். நான் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி நடந்ததுன்னா ஒன்று எங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்ல பயப்படுவேன். ஏன்னா அவங்க பயப்படுவாங்கன்னு. கொஞ்சம் அன்செக்யூர்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ நேரம் இப்படியே புலம்பிட்டு போக போகிறோம்னு எனக்கு தெரியல. வரவங்க வந்துட்டு நான் வேண்டிக்கிறேன், ஒன்றும் பஸ்ஸை மிஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டிவியில் நான் லியோ மூவி பார்த்துட்டு இருந்தேன். சரி பார்த்த படமாக பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னா டிவியும் போயிடுச்சு. என்னன்னு தெரியல, எனக்கு பேட் டே போல். நான் பேசுகிறது நான் டப்பிங் கொடுக்குறேன் திரும்பியும். ஏன்னா வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்குறனால இரிட்டேட் ஆகுங்கிறனால நான் மறுபடியும் பேசிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா எல்லாமே போட்டுன்னு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அம்மா போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க வரல பக்கத்தில் யாரும் அது வரையும். அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டு அது வீடியோ விலாக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறமே டிவி வந்துருச்சு. டிவி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ்லாம் எப்படி படம் பார்க்கும்போதுன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட் உங்களுக்கு காமிச்சலாம். அந்த பிஸ்கெட் தான் இது. அந்த பிஸ்கெட் நான் சாப்பிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு படம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். விஜயோட சீன் என்ட்ரி ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்காவை என்ட்ரி ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த அக்கா ஆன்ட்டியாக வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்ல வேலை ஒரு அக்காவாக வந்தனால நான் தப்பிச்சிட்டேன். அப்புறம் மார்னிங் ஆகிடுச்சு, தூங்கிட்டு பேசிட்டு படம் பார்த்துட்டு இருந்தோம் நானும் அந்த அக்காவும். அப்புறம் மார்னிங் ஆகிடுச்சு, இந்த சின்ன குட் மார்னிங் எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் என்ன தெரியல, கோயம்புத்தூர் டோல்கேட் வந்தோடனே பயங்கர டிராஃபிக். ஆனால் ரூட்டெல்லாம் மாற்றி விட்டுருந்தாங்க. இன்ச்சின்ச்சா நவுந்து எப்படியோ ஹோப்ஸ் காலேஜ் இறங்கி ஆட்டோ ஏறி ஆட்டோவில் வீட்டுக்கும் வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு ஆட்டோவும் புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு இறங்கிட்டேன். இந்த லக்கேஜெலாம் கொண்டு இறக்குறதுக்குள்ள அப்பா எனக்கு முடியல. அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபேனை போட்டு உட்காந்தேன். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். டைம் 7. ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். டைம் 7:30க்கே வந்துட்டேன். வீட்லேயே யாருமே இல்லை. பசி வேறு ஒரு பக்கம். அங்கே பாருங்கள், ஐலைனர்லாம் நைட்டு போட்டு ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தது. ஆக்சுவலி அந்த சேஃபாக இல்லாதது எது வரைக்கும் எனக்கு இருந்துச்சுன்னா ஒரு அக்கா பக்கத்தில் வர வரைக்கும் தான். அவங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாகவே வந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி தூங்கவே இல்லை. அவங்க கூட தூங்கிட்டாங்க. நான் தூங்கும்போது மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 மணி இருக்கும். படம் பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே பேசிவிட்டு அந்த அக்கா தூங்கிட்டாங்க ஒரு 3 மணிக்கெலாம். நான் ஃபோன் பார்த்துட்டே படுத்துட்டு இருந்தேன். ஏதோ தோணி ஃபோன் பார்த்து படுத்துட்டு இருந்தேன். ஸோ 5 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக இங்கே 7 மணிக்கு வந்தப்போ டிராஃபிக்கு சிட்டிக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே. அப்புறம் ஆட்டோ அங்கேயே இருந்துச்சு. ஓலா ஆட்டோ எனக்கு டவர் இல்லாததுனால வர முடியல. ஸோ அங்கேயே ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன். சேர்ந்து வீட்டில் இப்போ தான் படுத்துட்டு இருந்தேன். டக்குனு விலாக முடிக்கணும்னு தோணுச்சு. ஓகே, இது ஆக்சுவலி சின்ன போடணுமான்னு தெரில, பட் போடுவோன்னு தெரில, பார்ப்போம் போடுவோன்ட்டு. ஏன்னா ரொம்ப கண்டென்ட் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஓகே, இருந்தாலும் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன். சரி தனியாக இருக்கும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்வேதாக்காவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் நான் வாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அவள் கூட போயிட்டு ஜாலியாக பேசிட்டு போனேன். ஏன் இது போடலைன்னா வாய்ஸு இதுவும் ஏர் சவுண்ட் கேட்கறனால ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு. இப்போ வரையும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருப்பா நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன்லேயும் இருந்திருக்கா, என் கூடவே இருந்திருக்கா. ஸோ அப்போயுமே இருந்தால் இப்போயும் இருப்பா, எப்போயும் இருப்பா அப்படி சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்ப்பல்லடி இருப்பியா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடு. அதுக்கப்புறம் நாங்கள் செங்கல் போகும்போது சூப்பராக இருந்துச்சு. லைட்டெல்லாம் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், அம்மா பார்க்கலாம் நாங்கள் 2 பேர் சர்ப்ரைஸாக அம்மா ஒர்க் பண்ணுற இடத்துக்கே போயிட்டு இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கேன். அம்மா என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இவங்க தான் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே போகிறோம். அம்மா உட்காந்துருக்காங்க அந்த இதில் சாட் போன இடத்துல உட்காந்துட்டு இது பார்த்துட்டு எல்லாத்துலையும் ஷாக் ஆகிட்டாங்க. கண்ணெல்லாம் கலங்குதா?
இப்போ சொல்லு என்ன சொன்ன, நீயே இழைச்சி போயிருக்கியா, நல்லா தெம்பா இருக்கிய. ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்கூல்லலாம் இவன் கூட நான் பேசினதே கிடையாது, காலேஜில் தான் பேசினேன். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் தெரியும். அப்படி தெரிய வந்து ஒரு பெஸ்ட்டு பாண்ட். நீங்கள் இவளை என் கூட நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எங்கெங்கன்னா சாமி கும்பிட்ற இடத்துல எல்லா இடத்துலையும் இருந்திருப்பாள். நான் தனியாக இருக்கும்போதெல்லாம் எனக்காக இருந்த துணை. இதோ இப்போ கூட வந்திருக்கா கூப்பிட்டானே. இப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன சொல்கிற, உன்னை பற்றி நான் பெருமையாக சொல்லியிருக்கேன், எனக்கு சொல்லு. ரொம்ப பெருமையாக இருக்கு. தற்குறி ஏன் பள்ளத்து மேலேருந்து ஏற்ற மாட்டிங்களா, இறக்கிதான் ஏற்றுவீங்களா? ஐயோயோ போகலாம். நான் பைக்கே ஓட்டுறேன். என்ன தற்குறி இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறத பாருங்க. ஜெய் ஜெய் இப்படி பள்ளத்தில் நிறுத்தி வச்சிருக்க. கடையிலேருந்து சாப்பிட்டு இறங்குறது. எப்படி இருந்தது ஃபுட்டு ரிவ்யூ? ஓகேவா? ஓகே தானே? நீங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணோம், தயிர் பூரி ட்ரை பண்ணுங்க. ஜெய்ஸ்ரீக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பர்சனலாகவே. தற்குறி டிரைவர் வெற்றிகரமாக கொண்டு வந்து நான் வீட்டில் ரீச் பண்ணிட்டா. ஆக்சுவலி வீட்டில் இருக்காங்களானே தெரியலையே. கேர்ள் வண்டி டிக்கி ஓப்பன் பண்ண. இந்தாங்க பாவ் பாஜி. எப்படிக்கா கண்டுபிடிச்சிங்க? எப்படி? எனக்கு ஊத்துனா வந்துட்டேன். என்னங்க பாவ் பாஜி. ஏய் சூசி கீழே தான் இருக்கியா நீ? சூசிமா மேல போ மயிலு தங்க புள்ள சூசிமா வா. சூசி இங்க வா, இறக்கி விட என்ன பண்ணுதுன்னு பாப்போம். சூசி மயிலு தங்க புள்ளோ. சென்னை போயிட்டு வந்து காஸ்டியூம் சூசி கடி அட்டாக். ஹே கைஸ், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்சு ட்ராவல் வ்ளாக்லாம் பண்ணி முடிஞ்சாச்சு. அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அம்மாவே பார்த்து அக்காவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதேமாரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கண்டென்ட் என்ன வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா சொல்லு. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டாடா, பை பாய்.